Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நண்டு செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நண்டு ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணணுன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் ஆஃப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ 1 மீடியம் சைஸ் ஆஃப் தக்காளி எடுத்திருக்கேன், அந்த தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்ட அப்புறமா இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டோட கவுச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் அடி பிடிக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால நம்ம அடி பிடிக்குது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம திருப்பியும் வதக்கிக்கலாம். மசாலாஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. நல்லா தண்ணி பாயில் ஆகணும், பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு வாட்டி கலந்துக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி போடுறேன். பிளேட் போட்டு மூடினதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பியும் எடுத்து நீங்கள் கலக்குங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் தண்ணி இருக்குது. திருப்பியும் நான் பிளேட் போட்டு மூடி வைக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படுதுன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்டு செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக்லனால தான் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் இன்னும் போட்டுகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஆல் ஆஃபீஸ்.